சீமான் குறித்து அவதூறு கருத்துக்கள் தெரிவித்ததாக யூடியூபர் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் மீது நடவடிக்கை கோரிய வழக்கு தொடர்பாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், வணக்கம். தற்போது தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் என நீதிபதியும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. நாம் தமிழர் கட்சி சீமான் குறித்து அவதூறு கருத்துக்கள் தெரிவித்த யூடியூபர் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த வழக்கானது வந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி சீமான் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது உத்தரவானது பிறப்பித்துள்ளது. திமுக எம்எல்ஏ முதல்வர் குறித்து பேசினார் என்பதற்காக உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்த காவல்துறை ஏன் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் நீதிபதி குற்றச்சாட்டையும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ சீமான் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகத்தான் உள்ளார் என்பது நீதிபதியின் கருத்தாக உள்ளது. மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். சமூக வலைதள பேச்சு மீடியாவை சார்ந்த பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் உள்ளிட்டோர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் குறித்து மிகவும் தரைக்குறைவாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் தரைக்குறைவான பதிவுகள் செய்து சீமான் நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் இது அரசியல் உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த அவதூறு பிரச்சாரம் இது குறித்து காவல்துறை உரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. எனவே கடந்த ஜூலை 3ஆம் தேதி அளித்த புகாரின் பரிசீலித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உரிய உத்தரவானது பிறப்பிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சீமான் மீது தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள் இந்த யூடியூபர் திட்டமிட்டு பதிவு செய்து வருகின்றனர். புகார் மனு அளித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்க மறுக்கின்றனர் என வாதங்களை முன்வைத்தார். குறிப்பாக இதனைத் தொடர்ந்து நீதிபதி திமுக எம்எல்ஏ முதல்வர் குறித்தான பேசும்போது உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைதும் செய்துள்ளனர். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது காவல்துறையினருக்கு. ஆனால் சீமானை பொறுத்தவரை தேர்தலில் தோற்கலாம், வெற்றி பெறலாம். ஆனால் தற்போதைய தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக உருமாறி வருகிறார். அதாவது மனுதாரர் தரப்பில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் இடம் விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் 100 கோடி ரூபாய் பெற்றார் என பேசி குறித்த அந்த கருத்துக்களையும் யூடியூபில் அமைச்சரை பற்றி பேசியதற்காக உடனடியாக வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைக்கப்பட்டனர். ஆனால் சீமான் குறித்து பேசினால் நடவடிக்கை எடுப்பதில்லையா என தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி இதற்கு மட்டும் எப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்தீர்கள்? காவல்துறையினர் பாரபட்சமின்றி செயல்படுகிறார்களா? ஒரு தலைவர் குறித்து அவதூறாகவோ அல்லது அசிங்கமாகவோ பேசுவதை வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த வழக்கை பொறுத்தவரை யூடியூபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அல்லது சீமான் மிகவும் கொச்சையாகவும் தரைக்குறைவாகவும் விமர்சித்துள்ளாரா, இதனை ஏற்க முடியாது என அதை பற்றி பேசியுள்ளனர். சைபர் கிரைம் காவல்துறையினர் இன்று மாலைக்குள் இது குறித்தான வழக்கு பதிவு செய்து நாளை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் இந்த உத்தரவின் படி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோகிலா. you